Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. B.Tech Biotechnology with specialization in computer science and biology. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மேஜராக ராஜா சார் தொட்டதுன்னு பார்த்தா 130 பாடல்கள் வெறும் மோகனம் பகாடியில் மட்டுமே ஒரு 130 பாடல். ராஜா சாரை வந்து மோகன பிரியன்னு சொல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எனக்கு ஒரு மகன் பிறப்பான் என்னை போல இருப்பான்ற பாட்டு கேட்டிங்கன்னா பக்கா வந்து கிளாசிக்கல் ஸ்டைலில் இருக்கும். பெண்களை உணர்வோட அவங்க எப்படி அடிமைப்படுத்தப்படுறாங்கன்றதுக்கு ஒரு பாடல். அதில் பார்த்தீங்கன்னா சோகமாக யூஸ் பண்ணியிருப்பார். மல்லிகை மாலை கட்டி மங்கள மேளம் கொட்டி கட்டிய தாலிக்கில்லை தனி மரியாதை வாழ வைக்கும் காதலுக்கு பாடல்ல டுவெட் அந்த லவ் மூட் சொல்லணும். காமெடியாக சில சிந்த் சவுண்ட் பண்ணியிருப்பார். நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா கிரைம் பேக்ரவுண்ட் நடந்திருக்கு. அங்கே ஒரு டெட் பாடி இருக்கும் அந்த சாங்கில். அதுக்கும் வந்து அவர் வந்து அந்த சம்திங் நடக்குதுன்றத அதையும் அந்த கிரைம் பேக்ரவுண்டுக்கும் ஆட் பண்ணியிருப்பார் எலிமெண்ட்ஸ். எல்லாரும் படத்தை பார்த்து தானே பிஜிஎம் பண்ணுவாங்க. இப்போ கரகாட்டக்காரன்லாம் ரீல் பை ரீல் அப்படியே பண்ணியிருக்காரு. அன்திங்கபிள். ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கும் ஒரு மோட்டிவ் பிஜிஎம் வைக்கிற தீம் வைக்கிறீங்க, காமெடிக்கு ஒரு தீம் வைக்கிறீங்க, ஒரு ரீலுக்கும் பண்ணிகிட்டே போகணும். இது ஃபுல் படம் பார்த்து பண்ணுற விஷயம் கிடையாது. பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்து பிறந்த தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பிற்கினிய அதன் சினிமா நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நம்மிடையே இன்று பேசுவதற்காக ஆய்வாளர் மற்றும் நிறைய விஷயங்கள் ராஜா சார் பற்றி ஆய்வு செய்து வெளியிடக்கூடியவர், பப்ளிஷர்னு சொல்லலாம், திரு வேல் ரமணன் நம்மிடையே இணைந்திருக்கின்றார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. ஏன்னா ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளாக சார் வந்து இன்னைக்கு வந்து நம்ம பேசக்கூடிய இந்த டீகோடிங் இல்லை இன்னைக்கு கூகுளில் போயிட்டு ஒரு பாடலை போட்டோன்னே அந்த பாடலுடைய ராகம் வருது, இதுக்கெல்லாம் வந்து முனைப்பாக இவங்க சார்லாம் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இன்டர்நெட்லாம் வரக்கூடிய காலகட்டத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த மாதிரியான ரிசர்ச்லாம் பண்ணி இந்த டேட்டா பேஸ்லாம் இன்டர்நெட்டில் போட்டதுக்கப்புறம் தான் இன்றைக்கி கூகுளில் ஒரு ராகம் போட்டு இந்த ராகம் இந்த பாடல் என்ன ராகம்னு கேட்டால் வர்றதுக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவர். நீங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கிடைச்சேன் சார். முதல்ல நான் என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எல்லா ரசிகர்கள் சார்பாக இப்படி ஒரு சீரீஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் தான் உங்களுக்கு வந்து கைக்கூப்பி நன்றியை சொல்லணும். ஏன்னா அதாவது ப்ரமோஷன் பண்ணுற ஃபோர்ஸ்டு கண்டென்ட்ன்றது வேறு, நிஜமாகவே வந்து ப்ரமோட் பண்ண வேண்டிய கண்டென்ட்ன்றது வேறு. இது ராஜா சார் வந்து ப்ரமோட் பண்ண வேண்டிய கண்டென்ட். அதை நீங்கள் எடுத்து சிறப்பாக செய்கிறீங்க. அதுவும் வந்து தேடி தேடி வந்து யார் ஆட்கள் கூட்டிகிட்டு வந்து அவங்கள பேச வச்சு அவங்கள பேச விட்டு கேட்குறீங்க. அதுக்கே உங்களுக்கு பெரிய நன்றியாக சொல்லணும் சார். எல்லா புகழும் இசைஞானிக்கே. அதே தான், எல்லா புகழும் அவருக்கு தான். நீங்கள் அப்சர்வ் பண்ண இந்த ராகங்கள் அண்ட் ராஜா சார் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதான் இப்போ நம்ம 1500 ராகங்கள் சொன்னால் கூட இப்போ மேஜராக வந்து நம்ம சில ஸ்கேல்ஸ் இருக்குது. இப்போ நம்ம மேஜராக ராஜா சார் தொட்டதுன்னு பார்த்தா 130 பாடல்கள் வெறும் மோகனம் பகாடியில் மட்டுமே ஒரு 130 பாடல். ராஜா சாரை வந்து மோகன பிரியன்னு சொல்லலாம். மோகனத்தில் அந்த அவர் எவ்வளோ பாடல்கள் பண்ணியிருக்காரு. 5 நோட்டு தான். ஆனால் பாயிண்ட் என்னென்னா 5 நோட்டு தான், பென்டாட்டோனிக் ஸ்கேல் தான். ஆனால் எந்த பாட்டுக்குமே ஒன்றுக்கு ஒன்று ரெசம்பிளன்ஸ் இருக்காது உங்களுக்கு, இருக்குங்களா? நான் வந்து அந்த லிஸ்ட்டு எடுத்துக்கங்க. அந்த லிஸ்ட்டு வந்து பகாடின்னு சொல்லலாம். பகாடி மோகனம் ரெண்டும் கொஞ்சம் பக்கத்து ராகங்கள் தான். கொஞ்சம் இந்துஸ்தானின்றது பகாடி, மோகனம் நம்மளுடைய நோட்ஸ் ஒன்று தானே சார்? இல்லை, கொஞ்சம் அது டிஃப்ரென்ஸ் வருது. பகாடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நோட்ஸ்லாம் வரும். பட் ஃப்ளேவர் மோகனம் பேஸ் தான். ஈக்குவலண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லிக்கலாம். அப்போ கேட்குறவங்களுக்கு வந்து மோகனம் அப்படின்னா அதில் 130 பாட்டு மோகனம் ப்ளஸ் பகாடி 130 பாட்டு இருக்குன்னு வச்சுங்க. இது நம்ம இது அப்சர்வபிள் யூனிவர்ஸ். இப்போ இந்த பாடலில் வேரியேஷன் எதுவுமே இருக்காது. பட் அதில் வந்து அவர் என்னென்ன இன்னோவேஷன்ஸ் பண்ணாலும், இப்போ இன்னுக்கோரி வர்ணம் எடுத்துக்கலாம். இன்னுக்கோரி வர்ணம் அந்த அப்போவே வந்து ஒரு எலக்ட்ரானிக் சிந்த் பாப் மியூசிக் அந்த ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆல்பம் சொல்லுவாங்க அக்னிநட்சத்திரத்து. பட் அந்த ஜானர் எடுத்துகிட்டு அந்த சவுண்டே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த அக்னிநட்சத்திரத்துலேருந்து கேட்டிங்கன்னா இந்த ஃபுல் என்டையர் ஆல்பமே ஒரு பயங்கரமான ஆல்பம். அவருக்கு ஈகாட் 3 அவார்டு, அது எக்ஸ்பிரஸில் அவார்டுக்கு கிடச்சது அவருக்கு. இப்போ அந்த சாங்கை அப்படியே வந்து பால்கி வந்து கேட்குறாரு. அதே மோகனம் பென்டாட்டோனிக் ஸ்கேலு, அது வந்து பால்கி கேட்குறாரு. அப்படியே கொடுத்துருக்கலாம். படத்தில் அவர் முடின்னு மாற்றும் போது அந்த ஜானர் வேறு, அதே பாப் ஜானர் இது மாதிரி அப்படியே மாற்றி அவர் ஜாஸ்க்கு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அந்த முடி கேட்டிங்கன்னா டோட்டலாக ஜாஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஆனால் மெலடி ஒன்று, ராகம் ஒன்று தான், மோகனம் தான். பட் இது வந்து டைரக்டர் கேட்டு வாங்குறது இல்லை.
அவருக்காக வந்து சலிப்பாயிடுது. ஒரு ஒரு பாட்டை நீங்கள் திருப்பி கேட்டால் சலிப்பாயிடுது. அது எதுக்கு, அதை விட்டுரு, ஆமா ஆமா வேற பண்ணலான்ற. இங்கே எல்லாருமே வந்து ப்ளக் அண்ட் ப்ளேவை தான் பார்க்குறாங்க. அதாவது தூக்கி இங்கே ப்ளக் பண்ணிக்கலான்ற மாதிரி தானே பார்க்குறாங்க. அதுதான் மனித மைண்ட் இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். இன்னொன்று ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணுறாரு ஒழிஞ்சு அது பண்ணுறாருன்னா பண்ணால் கூட அதில் வந்து ஒரு ரெப்படேஷனே இல்லை. பார்த்த வரைக்கும் நமக்கு ரெப்படேஷன் தெரியல. அவரே ஒரு தடவை ஒரு இது சொல்லியிருக்காரு, 3 நோட்டுக்கு மேலே 4வது நோட்டு வந்ததுன்னா இது ஆல்ரெடி அக்காட்னு தெரிஞ்சிடும், மாற்றிடுவேன்றார். அதுதான் அது ஒரு பியூட்டி. இப்போ என்னென்னா இதை நம்ம வந்து முல்லை பண்ணால் பார்த்தீங்கன்னா அது வேறு விஷயம். இப்போ ஒரே பாட்டு இது வந்து கர்நாடிக் ராகம் மோகனம் பாடின்னு சொல்கிறீங்க, பென்டாடோனிக் ஸ்கேல் வெஸ்டர்னில் சொல்கிறீங்க, முல்லை பண்ணு சொல்லுவாங்க. பண்ணில் பார்க்குறவங்களுக்கு, ஜானராக பார்க்குறவனுக்கு இது பாப் ஜானரில் அப்போயே போட்டார், இப்போ ஜாஸ் ஜானரில் போட்டிருக்காரு. ஒரு பாட்டில் உங்களுக்கு இத்தனை ஃபேசட்ஸ் இருக்குது. அதாவது மனுஷன் வந்து வாரி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த அந்த பாட்டை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுங்க சார்? இல்லை இந்த மோகனம் ராகத்தை பற்றி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு கொஞ்சம் சொல்லுங்கள். மோகனம் வந்து இப்போ ட்ரெடிஷ்னலாக வந்து அந்த பென்டாடோனிக் ஸ்கேல் சரிகப்பா தாசா பென்டாடோனிக் ஸ்கேல் தான். பட் அந்த சைனீஸ் ஃப்ளேவர் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கேல், ஓரியண்டல் மியூசிக்கில் மோகனம் வந்து ஜாப்பனீஸ் இந்த சைனீஸ் அவங்களுடைய கோர் வந்து பென்டாடோனிக் ஸ்கேல்ஸ் தான். ஸோ அது அவருக்கு இன்னும் ஒரு அட்டாச்மெண்ட்டு சொல்கிறேன் இல்லையா. மோகனம் ஈக்குவலாக பகாடி பண்ணியிருக்காரு. பகாடி கொஞ்சம் ஆக்சிடென்டல்ஸ் மாதிரி வரும். பகாடி வந்து இந்த சரிகப்பா தாசாவோட கொஞ்சம் அடிஷனல் நோட்ஸ் வரும் பகாடிக்கு. அந்த கொஞ்சம் லைட்டாக சிவரஞ்சனி ஸ்டைல் மாதிரி. இப்போது நீதானே ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் பாடல் அந்த பகாடியில் இருக்குது. இப்போ அதில் போகும்போது சரணமில் வந்துகிட்டே இருக்கும், சில பூக்கள் தானே மலர்கின்றதுன்னும் போது அந்த டச் ஒரு மாதிரி அந்த ஆக்சுவல் நோட் டச் பண்ணும். அங்கே தான் அந்த ஃப்ளேவர் ஸ்ட்ராங்காக வரும். இதெல்லாம் வந்து டேரக்டர் கேட்டு வாங்கிறது கிடையாது, அவருக்கு அந்த டைமில் ஃப்ளோவாக வர்றது. ஸோ பென்டாடோனிக் ஸ்கேல்ஸில் வந்து எக்ஸ்டென்சிவாக பண்ணியிருக்காரு. இந்த மோகனத்தில் வேறு சில பாடல்கள் சார் அவர் பண்ணது? மோகனத்துலேயே வந்து நிறைய வந்து டிப்பிக்கலாக வந்து கர்நாடிக் ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எனக்கு ஒரு மகன் பிறப்பான், என்னை போல இருப்பான்ற பாட்டு கேட்டிங்கன்னா பக்கா வந்து கிளாசிக்கல் ஸ்டைலில் இருக்கும். இப்போ நான் சொன்ன இன்னுக்கு ஒரு வாரம் வந்து டோட்டலாக வந்து வெஸ்டர்ன் ட்ரீட்மெண்ட்டில் பண்ணியிருப்பாங்க. இப்போ அலையடாக பார்த்தோம்னா சில ராகங்கள் வந்து மோகனம் ஜென்ரலாக வந்து சேட் ஃபீலிங்கே வராது. பட் அதுலேயே வந்து மல்லிகை மாலை கட்டின்ற பாடல் வந்து சோகமாக இருக்கும். சோகமான சுச்சுவேஷனுக்கு பெண்களை உணர்வோட அவங்க எப்படி அடிமைப்படுத்தப்படுறாங்கன்றதுக்கு ஒரு பாடல். அதில் பார்த்தீங்கன்னா சோகமாக யூஸ் பண்ணியிருப்பார். பாட முடியும்? பெரிய பாடம் கிடையாது. மல்லிகை மாலை கட்டி மங்கள மேளம் கொட்டி கட்டிய தாலிக்கில்லை தனி மரியாதை அப்படின்னு போகும். அது பார்த்தீங்கன்னா சோகமான ஃப்ளேவரில் இருக்கும். ஹரிகோம்பு ஸ்கேல் எடுத்துட்டிங்கன்னா ஹரிகோம்பு ஸ்கேல் அதுலேயும் நிறையா பண்ணியிருக்காரு சார் வந்து. அதில் பார்த்தீங்கன்னா பட்டு வண்ண சேலைக்காரின்னு ஒரு இதுவாக போகுது, ஃபோக் ஸ்டைல், ஒரு மாதிரி ஃபோக் ஸ்டைலாக போகுது. அவதாரம் படத்தில் வந்து இன்னும் ஃபோக்காக போயிட்டு அந்த அவதாரத்தில் ஒரு பாட்டு இருக்குல்ல, ஒரு குண்டுமணி அது கர்நாடிக் இல்லை, அது ஃபோக்கு சொல்லலாம். இது நம்ம பூமியில் அதே கொஞ்சம் ஹிந்துஸ்தானியாக யூஸ் பண்ணியிருப்பார். வானமழை போல என்ற பாடல் கேட்டிருப்பீங்க, யேசுதாஸ் பாடுறது. ஒரு தடவை வந்து ஒரு பண்டித் பீம்சென் ஜோஷியோடைய டிசைபிள் ஒருத்தர் இருக்கார், என் கலீகோட மாமா. அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த சாங் என்ன அப்படின்னு கேட்டால், அவருக்கு ஹிந்துஸ்தான்லாம் தெரியும்ட்டு. அவர் வந்து இது வந்து அவர் ஒரு பேர் சொல்கிறார், கோரக் கல்யாண் அப்படின்னாரு. பட் நம்ம வந்து கர்நாடிக் ஸ்டைலில் ஹரிகாம்பு சொல்லிக்கிறோம். இப்போ ஒரே ஹரிகாம்பதி தான், பட் அது கர்நாடிக்காவும் இருக்குது, ஃபோக் ஸ்டைல்லையும் இருக்குது, இந்துஸ்தானி ஸ்டைல்லையும் இருக்குது, வெஸ்டர்ன் ஸ்டைல்லையும் நானே நானா யாரோ தானான்னு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கம்ப்ளீட்டாக வெஸ்டர்ன் டைமென்ஷனில் ஒரே ஸ்கேல் தான். பட் அவர் பார்க்குறது இது வந்து நான் ஹரிகாம்பு எடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்கேன்லாம் கிடையாது. அவருக்கு வந்து செட் ஆஃப் நோட்ஸ், அந்த சுச்சுவேஷன் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ஹி பிளேஸ். அதான் நம்ம அது என்னென்னா ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சுக்கும். 26 ஆல்ஃபபெட்ஸ்
பட் ஒருத்தர் வந்து ஒரு பாயிண்ட் வேறு மாதிரி பாடுறாரு, இன்னொருத்தர் வேறு மாதிரி இங்கிலீஷில் பாடுறாரு, ஒருத்தர் வேறு மாதிரி எழுதுறாரு. இவருக்கு மியூசிக்கு ஆல்ஃபபெட்டாக வந்துருச்சு மைண்டில், ஏன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். கான்வர்சேஷன் மாதிரியே அவர் மியூசிக் வந்து பேசுகிற மாதிரி இசை வந்து ஒரு மொழியாக ஆயிடுச்சு அவருக்கு, உள்ளுக்குள்ளே இன்டர்னலைஸ் ஆகிடுச்சு அவருக்கு. அப்போ நீங்கள் ஒரு டைரக்டர் சுச்சுவேஷன் சொல்லும் போது அவருக்கு அது வந்து மியூசிக்காகவே கேட்குது. அதான் அவர் சொல்கிறார், சுச்சுவேஷன் சொல்லி முடித்தோடனே டேரக்டர் மறைஞ்சிடுவார், ஆக்டர் மறைஞ்சா எல்லாம் மறைஞ்சிடும், எனக்கு சுச்சுவேஷன் தான். அந்த சுச்சுவேஷன் உடனே மியூசிக்காக கன்வெர்ட் ஆகுது. ஏன்னா அவர் பேஸ் அவ்வளோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டிருக்கார். அவ்வளோ பிரயத்தனம் பண்ணி அவ்வளோ அபியாசம் பண்ணதால தான் உங்களுக்கு இது வருது. அப்படி அவர் இன்னோவேட் பண்ண விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணது எது சார்? எக்கச்சக்கமாக இருக்குது அவர் இன்னோவேஷனில். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே பாடலில் மல்டிபிள் இது கொடுக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் வந்து பூவும் மலர்ந்திட பாட்டு எடுத்துக்கிட்டோம்னா கரகரப்பையா ஸ்கேல் எடுத்துகிட்டு அந்த பாடல் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுவும் கொடுக்கணும், ஒரு ஹியூமர் இதுவும் கொடுக்கணும். கரெக்டாக உங்களுக்கு என்னென்ன ஃபீல் வருது பாருங்கள் அந்த பாட்டில். உங்களுக்கு பக்கா கிளாசிக்கலாக இருக்குது, பட் கொஞ்சம் அந்த தேங்காய் சீனிவாசன் கமல் இன்ட்ராக்ஷனுக்காக கொஞ்சம் ஹியூமரஸாகவும் இருக்கும். ஏன்னா கமல் கொஞ்சம் லவ் மோடில் என்னென்னவோ பண்ணுறதெல்லாம் காட்டுவாங்க, அதனால கொஞ்சம் ஹியூமரஸாகவும் இருக்கும். சேம் அட மச்சமுள்ள பாட்டு ஸ்கேல் வந்து கீரவாணி எடுத்துக்கிட்டால் கூட அது ஒரு காமிக்கல் எலிமெண்ட் இருக்கும். பாக்யராஜுக்காக ஒரு காமிக்கல் எலிமெண்ட்டை நாகர்தானான்னு ஆட் பண்ணியிருப்பார் இல்லையா? அந்த காமிக்கல் எலிமெண்ட் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பார். அண்டு இந்த இப்போ சாங்ஸில் வந்துட்டு காமெடியில் வந்து இவ்வளோ இனோவேஷன்ஸ் பண்ணது அவராக தான் இருக்க முடியும். ஏன்னா காமெடிக்குன்னு வந்து போடுறது ரொம்ப கஷ்டம். காமெடி ஃபீல் காதலிக்கு வாழ வைக்கும் காதலிக்கு ஜெய பாடலில் டுவெட் அந்த லவ் மூட் சொல்லணும், காமெடியாக சில சின்த் சவுண்ட்ஸ் பண்ணியிருப்பார். நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா சின்த் சவுண்ட்ஸ் கொஞ்சம் காமெடியாக இருக்கும். க்ரைம் பேக்ரவுண்ட் நடந்திருக்கு, அங்கே ஒரு டெட் பாடி இருக்கும் அந்த சாங்கில், அதுக்கும் வந்து அவர் வந்து அந்த சம்திங் நடக்குதுன்றத அதையும் அந்த க்ரைம் பேக்ரவுண்டுக்கும் ஆட் பண்ணியிருப்பார் எலிமெண்ட்ஸ். இந்த 3 எலிமெண்ட்டும் அந்த பாட்டில் நீங்கள் வந்து கேட்கலாம். அது ஒரு பேக்கேஜ். இந்த ராகம்லாம் அவரை மாதிரி வேற யாரும் கையாள முடியாது அப்படின்னா இருக்குது சார். பொதுவாக வந்து கல்யாணி சொல்லலாம். கல்யாணி வந்து லிடியன் ஸ்கேல். ஸோ அது வந்து இப்போ இளவட்டம் கேட்கட்டும் அப்படின்னு பாட்டு இருக்குது. அதில் திடீர்னு பார்த்தோம்னா அந்த அதுக்கு தான் கவிஞர் எழுதுனா தெரியாது, தெரிஞ்சு எழுதுனா தெரியாத எழுதுனா தெரியாது. திசையக்கட்டும் கேட்கட்டும் கல்யாணின்னு அந்த வரி வருது இல்லையா? அந்த அது ஒரு இனோவேட்டிவ் கல்யாணி தான். பல்லவி வேறு ஒரு டிவைஷன்ஸ் இருக்கலாம், பட் சாங் வந்து கல்யாணியில் தான் இருக்கும். இது ஒரு வெஸ்டர்ன் ட்ரீட்மெண்ட் ஆஃப் தட் ஸ்கேல். வந்தால் மகாலட்சுமியெல்லாம் வந்து பக்கா கிளாசிக்கல். அதாவது எவ்வளோ மனசு குதூகலம் அது அந்த சாங்ஸ் கேட்கும் போது கீப்ஸ் யூ ஹாப்பி இல்லையா? பியூர்லி கர்நாடிக் ட்ரீட்மெண்ட் தான். பட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு காமெடி எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணி அந்த ஸ்வரம் சொல்லும் போது எஸ்பிபி சொல்லும் போது கொஞ்சம் காமெடி எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கும். அதில் நீங்கள் காமெடி எலிமெண்ட் பண்ணும்போது மியூசிக்காலிட்டி கெட்டு போகக்கூடாது. ஆமாம், இது எத்தனை பேருக்கு வரும்? ஃபஸ்ட்டு காமெடியை வந்து மியூசிக் எத்தனை பேரை சொல்ல முடியும்? பாட்டில் சொல்ல முடியாது. நீங்கள் விரல விட்டு என்ன முடியும்? நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த நீயே உனக்கு என்றும் நிகரானவர், ஆமாம், சிவாஜி சாரும் எம்ஆர் ராதா சாரும் மாமா மாப்பிள்ளை, அது ஒரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் காமிக்கல் அண்ட் மியூசிக். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி ராஜா சார் கையாண்டிருக்காரு. ஆமாம், பேர் வச்சாலும் வைக்காம போனால் வந்து அந்த மியூசிக்கல் ஸ்க்ரீன் பிளே மியூசிக்கல் ஸ்க்ரீன் பிளே பாட்டிலே வந்து எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இடம் கொடுத்து எல்லாம் வந்து பண்ணியிருப்பார் இந்த பாட்டுக்குள்ளேயே. ராஜா சார், ஒரு இசை அப்படிங்கிறது ஒரு அடித்தட்டு மக்கள் அல்லது ஒரு எளிய மக்களுக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க சார்? நேற்று கூட ஒரு கிளிப்பு ஃபார்வர்டு வந்தது. அவர் ஏதோ ஒரு வெண்டர், டீ வெண்டரோ சம்திங், கேரளாவில் இருக்காரோ, வெரி காமன் மேன் தான். அவர் வந்து அவர் பாட சொல்கிறாங்க, அவர் பாடுறாரு. அவர் எது பாடுறாருன்னா செந்தாழம்புயில் பாடுறாரு. செந்தாழம்புயில் ரசித்து பாடுறாரு. இப்போ செந்தாழம்புவில் வந்து அதாவது பௌலி அப்படின்ற ராகம். இப்போ என்னென்னா ராகம் அதில் என்ன சொல்கிறதுனா இலைமறை காயமறையாக இருக்கணும். நான் அதை யூஸ் பண்ணேன்றது தெரியக்கூடாது. அது காமன் மேன் எப்படி பாடுவான் இல்லைன்னா. இப்போ வந்து செந்தாழம்பூவில் பாடாத வாய் இருக்குமா ஏதாவது தமிழ்நாட்டில்? இல்லவே இல்லை. அப்போது ஒரு ராகம் வந்து
கர்நாடிக் கச்சேரியிலேயே வந்து ரொம்ப அது பிரபலமாக பாடாத ராகத்தை ராகம்லாம் நான் கூட கேள்விப்பட்டதில்லை. பவுலி ராகம்லாம் பவுலி ராகத்தில் டி ராஜேந்திர சார் கூட இப்போ ஒரு பொன்மானி நான்கான தகுதி மித்தம் போட்டுருக்காரு. அது ரொம்ப ஹார்ட் கோர். ஏதாவது சில ராகங்கள் வந்து கேரக்டரிஸ்டிக்காக தெரியும், அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும். சிலதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நடபைரவிலாம் நீங்கள் எத்தனை பாட்டு கேட்டாலும் அதில் ஃப்ளேவர் இருக்காது. நடபைரவிக்குன்னு தனி ஃப்ளேவர் கிடையாது. ஆமாம். பட் இது பவுலியெல்லாம் ஸ்ட்ராங்காக தெரியும். இப்போ அந்த ஸ்ட்ராங்காக தெரியக்கூடாது இந்த பாட்டில். ஏன்னா இது ஒரு காமன் மேன் பாடுறது, காமன் மேன் போய் சேர மாதிரி. இப்போ வந்து செந்தாழ முகில் அவன் பாடுறான், அதில் ராகம் பேச அழகாக உள்ளே வச்சு அவர் இது பவுலியை உள்ளே கொண்டு வந்திருக்காரு. தட் இஸ் வேர் எங்கே இருந்த எங்கேயோ அந்த ஸ்பெஷலாக இருந்ததை எல்லாருக்குமா கொடுத்துருக்கார். ஸோ அதே மாதிரி பொன்மாலை பொழுது பாடாத வாயே கிடையாது. அதில் கேதாரம்ன்ற ராகம் வந்து அதுவும் டஃப் ராகம் தான். ஆனால் என்ன அதில் ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, அது வந்து விழுந்த ஸ்பீடு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் பொறுமையாக மெதுவாக கேதாரம் வந்து கம்போஸ் பண்ணலாம். பட் நீங்கள் அந்த பேஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் நோட்ஸ் பர் பார், ஸ்பீட் அட் விச் த சாங் இஸ் கம்போஸ், நீங்கள் அந்த பாட்டு கேளுங்க, ஸ்பான்டேனியஸாக விழுந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து எப்படின்னா மலைப்பிரதேசம் போகிறீங்க அருவி பார்க்குறதுக்கு, அருவி கண்ணில் தெரியாது, திடீர்னு ஒரு பாயிண்டில் கொட்டிக்கிட்டு இருக்கும். அவர் பாட்டு அப்படி தானே இருக்குது. ஆல்ரெடி வந்து 200 வருஷமாக ஒருத்தர் உட்காந்து செதுக்கின மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் கேட்கும் போதே அந்த பர்ஃபெக்ஷன் இருக்குது இல்லையா. எவ்வளோ ஸ்பான்டேனியஸாகவும் இருக்குது அந்த டியூன். இட் இஸ் நாட் லுக்கிங் ஆஸ் இஃப் நீங்கள் வந்து இதை வந்து நோட்டாக செதுக்க முடியாது. இது பேசிக்ஸ் தெரிஞ்ச ஒருத்தர் அப்படியே ஸ்பான்டேனியஸாக ஒரு லாங்குவேஜாக பேசின மாதிரி தான் இருக்குது இல்லையா. அதை நம்ம அந்த பேசின பாயிண்ட் தான். அந்த 7 நோட்டுன்னு சொல்கிறோம், செமி நோட்ஸ்லாம் சேர்த்திங்கன்னா 12 நோட்டு. இந்த 12 நோட்டை வந்து ஆல்ஃபபெட்டாக உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன கேட்டாலும் அவரால் அது கொடுக்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் நம்ம தமிழ்நாடு என்ன மொழி தெரியாதவங்க கூட பொன்மழை பொழுது தெரியும். பக்கத்து ஸ்டேட்லலாம் வந்து கேரளாவில் கூட தெரியும், ஆந்திராவில் தெரியும், எல்லா ஸ்டேட்லேயும் தெரியும். அதர் லாங்குவேஜஸ்லேயும் வந்து இந்த சாங் ஃபேமஸாக இருக்கும். செந்தாழம்புயில் சாங் ஃபேமஸாக இருக்கும். அங்கே இருக்க காமன் மேனும் இதை பாடுவோம். எப்படி நம்ம சில பாடல்கள் நம்ம அங்கேருந்து இங்கே தும்பிவா நம்ம பாடுறோம் இல்லையா. நமக்கு வந்து லாங்குவேஜ் பேரியரை உடச்சிருக்காருல்ல அவர். ஸோ அவர் காமன் மேனுக்கு இது தெரிய தேவையில்ல. இது பவுலியே கேதாரமா இட் டசன்ட் கேர். பட் அவனுக்கு இது ரீச் ஆகிடுச்சு இல்லை. எஸ் காட் தட் ஆக்சஸ் விச் வாஸ் நாட் தேர் இல்லை. எவ்வளோ பெரிய ஒரு சமூக புரட்சி இல்லை, பெரிய புரட்சி தான் இது. அண்ட் செகண்ட்லி இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் மாதிரி இது வந்து எப்படி இருக்குன்னா, இப்போது கச்சேரிகளில் கேட்குற ராகங்கள் சினிமாவில் பயன்படுத்திருக்கோம், கர்நாடக இசை சினிமாவில் பயன்படுத்திருக்கோம். ஆமாம். இப்போ இவர் பாடல் வந்து கச்சேரிக்கு போகுது. இப்போ நீங்கள் இந்த கலைஞர்கள் இருக்காங்க, குருச்சந்த் சார் இருக்காரு, இவர் சஞ்சய் சார் இருக்கார், சார்லதா மணி இருக்காங்க. இவங்க எல்லாமே ராகா இப்போ ரீசெண்டாக இவங்க எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ணும். ஏன்னா இவங்க ஓப்பனாக வந்து அவங்க அவருடைய எக்ஸ்பர்டைஸை வந்து எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அண்ட் சஞ்சய் சார் ஒரு படி மேலே போயிட்டு ராஜா சாருடைய பாட்டை எடுத்து அவர் ராகமே கிரியேட் பண்ணியிருக்காரு. அழகே அழகுன்ற பாட்டு வந்து அவர் வந்து ராஜா பார்வையில் அந்த சாங் வந்து அந்த நோட்ஸ் இட் இன்ஸ்பயர்ஸ் ஹிம் டு கிரியேட் அ நியூ ராகா. அவர் அது கேட்டுட்டு அழகு அழகு பாட்டை கேட்டுட்டு அவர் ஒரு ராகா கிரியேட் பண்ணுறார். திராவிட கலாவத்தின்னு பேர் வைக்கிறார். அதுக்கு பேர் வச்சு அதில் பாட்டு பாடுறாரு. ஸோ அண்ட் தே ஆல்சோ சே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லீடிங் சிங்கர்ஸ் தே சே தட் அவங்க வந்து நிரவல் பாடும் போதோ இல்லை வந்து க்ரியேட்டிவாக இருக்கணும்னு நினைக்கும் போது தே டேக் ஐடியாஸ் ஃப்ரம் ராஜா சார் மியூசிக் அண்ட் தேர் செலிப்ரேட்டிங் ஹிம் விச் இஸ் அ ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். வேர் அவர் பண்ணது வந்து சபா கச்சேரியில் ஏறுது இல்லையா மேலே. அது யூஸ்வலாக ரிவர்ஸில் தான் நடக்கும். சபாலேருந்து தான் சினிமாவுக்கு வரும், இப்போ சினிமாவிலேருந்து சபாவுக்கு. ஆமாம். அப்போது எவ்வளோ ஒரு க்ரியேட்டிவ் எனர்ஜி இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, கர்நாடிக் யூஸ் பண்ணி கம்போஸ் பண்ணுங்கன்னு அட்வைஸாக சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், இவர் பண்ணது கர்நாடிக் மெட்டீரியல் ஆகுது. ஒரு ரஷ்யன் பியானிஸ்ட் அவங்க சொல்கிறாங்க ஐ கேன் கிரியேட் நியூ சிலபஸ் ஃபார் வெஸ்டர்ன் கிளாசிக் அவுட் ஆஃப் ஹிஸ் சாங்ஸ் அப்படின்றாங்க.
பட் அஃப்கோர்ஸ் சார் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. பட்டு அவங்க சொன்னாங்க ஷி வாஸ் டோட்டலி இன் சர்ப்ரைஸ் ஆஃப் ஹிம். இவருடைய சாம்பிள்ஸ் வச்சுட்டு ஐ கேன் கிரியேட் அ கோர்ஸ்னாங்க அவங்க சாரோடது. ஸோ அதான் அப்போ காமன் மேனுக்காக தான் அவருக்கு அவருடைய வெற்றிக்கு காரணமே அவருக்கு உள்ளே இருக்கிற பெரிய அன்பு தான். இப்போ கூட யுவனோட கிளிப்பிங்ஸ் ஒன்று பார்த்தேன் 3 நாள் முன்னாடி. என்ன அட்வைஸ் டேடி கொடுத்தாருன்னா, எதை செஞ்சாலும் அன்பாக செய்யுன்னு சொல்லி. அந்த உள்ள அன்பு இல்லைன்னா உங்களுக்கு அந்த மியூசிக் நிற்காது. இவர் மியூசிக் ஏன் நிற்குதுன்னா மக்களுக்கு அன்பாக கொடுக்குறாரு. அம்மா பரிமாறுற மாதிரி அந்த குழந்தைங்க வளரணுக்காக பரிமாறுறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து அவர் வந்து பரிமாறுறார் இசையை. இதை ஒர்க்காக நினச்சிருந்தாருன்னா இவ்வளோ தூரத்துக்கு வராது, சஸ்டெயின் ஆகாது. ஸோ அந்த அந்த எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ கூட சொல்கிறாரு இல்லையா, வேலியன்ட் சிம்பனி நீங்கள்லாம் கேட்கணுன்றதுக்காக நான் ஆகஸ்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. உங்களை போய் சேரணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அதானே அவர் நோக்கமாக இருக்குது. இதை கமர்ஷியலைஸ் பண்ணணும்னா அவர் என்னவோ பண்ணியிருக்கலாம். அவருடைய பாடல்களும் பின்னணி இசை அதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை அவருடைய படங்களில் இருக்கக்கூடிய பின்னணி இசை. இல்லை பெரும்பாலும் வந்து அவர் ஐ திங்க் when he started itself அப்போ ஒரு ஃபேன்ஸுக்கு அவர் எழுதின ரெஸ்பான்ஸ் இவங்க மெயில் போட்டிருக்காங்க, இது லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டருக்கு அவர் பதில் எழுதியிருக்காரு, இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அவங்க ஏதோ ஒரு சொல்கிறாங்க, அவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. இதை நீ கவனிச்சேன்னா இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் யூஸ் பண்ணவே இல்லை, இந்த படத்துக்கு நான் இந்த 4 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ராஜா சார் வந்து பண்ணியிருக்கார். ப்ளஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ வந்துட்டு ஃபர்தராக என்னை பற்றி ரிசர்ச் பண்ணு, இட் இஸ் குட், எனக்கும் அந்த ஃபீட்பேக் கிடச்சா நானும் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. பிஜிஎம்னு பேசினா நம்ம வந்து எக்கச்சக்கமாக பேசலாம். வந்து அதாவது எல்லோரும் படத்தை பார்த்து தானே பிஜிஎம் பண்ணுவாங்க. இப்போ கரகாட்டக்காரன்லாம் ரீல் பை ரீல் அப்படியே பண்ணியிருக்காரு, விச் இஸ் அன்திங்கபிள். ஆமாம், அன்திங்கபிள். ஏன்னா நீங்கள் ஒருத்தருக்கும் ஒரு மோட்டிவ், இந்த பிஜிஎம் தீம் வைக்கிறீங்க, காமெடிக்கு ஒரு தீம் வைக்கிறீங்க, அதெல்லாம் ஒரு ரீலுக்கும் பண்ணிகிட்டே போகணும். இது ஃபுல் படம் பார்த்து பண்ணுற விஷயம் கிடையாது. அப்போ எவ்வளோ ஸ்பான்டேனிட்டி உள்ளே இருக்கணும் அவருக்கு. நீ படத்தை போட்டு நான் பார்க்குறேன்ற மாதிரி தானே அது. அண்ட் பெஸ்ட்டு திங் இஸ் அவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மை ஃபோக்கஸ் இஸ் ஆன் கிரியேட்டிங் சைலன்ஸ், நாட் த மியூசிக். நான் இப்போ வந்து ஒரு 80 வேலையும் இங்கே ஓட விடுறேன்னா அடுத்து வர வேண்டிய சைலன்ஸுக்கு ஒன்று ரெடி பண்ணுறேன். நாட் இந்த மியூசிக் வந்து இந்த எஃபெக்ட் வந்து சைலன்ஸுக்காக தான். இது பெரிய அந்த காலத்து எக்ஸ்பர்ட் மியூசிஷியன்ஸ் மோசார்ட் பீத்தவன் காலத்தில் இருந்த கான்செப்ட் என்னென்னா, the actual impact is in the silence, not in the notes. The impact in the silence. அப்போ அவர் கிரியேட் பண்ணுற மியூசிக் வந்து இட் இஸ் ஒன்லி டு கிரியேட் த இம்பேக்ட் ஆஃப் த சைலன்ஸு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எங்கே மியூசிக் போடணுன்றத விட எங்கே மியூசிக் போடாமல் விடணும்னு தெரியணுன்றது தான் பெரிய மியூசிஷியனுக்கு அடையாளம் அப்படின்றார். ஸோ எந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டாலும் முன்னாடியே பண்ணிட்டார் அவர். நம்ம புதுசுன்னு நினைக்கிறோம், முன்னாடியே பண்ணிட்டார். இப்போ வந்து லலிதான்ற ராகத்தில் இந்த கதாநாயகி பேர் லலிதான்னு வருது. லலிதான்னு வரணும்னு பாலச்சந்தர் கேட்டாரான்னு தெரியாது. பட் ஆனால் இவர் பண்ணுறார், இது 1 ஸ்டெப் அஹெடாக பண்ணுறாரு வச்சுங்க. இப்போ நம்ம இது வந்து ஒரு கான்செப்டாக நினைக்கிறோம், அது வந்து காமனாக பண்ணிக்கிட்டே இருக்கார். இப்போ லேட்டஸ்ட்டாக வசந்தோடைய சிவரஞ்சனி மின்னு சில பெண்களும் படம் வந்து இல்லை, அதில் வந்து ஒரு கேரக்டர் பேர் சரஸ்வதி, 3 ஸ்டோரி, ஒரு கேரக்டர் பேர் சரஸ்வதி. அந்த ஸ்டோரிக்கு சரஸ்வதி ராகத்தில் அவர் பிஜிஎம் பண்ணியிருக்காரு. சிவரஞ்சனின்னு ஒரு கேரக்டர் வரும், அதுக்கு சிவரஞ்சனி ராகத்தில் பிஜிஎம் பண்ணியிருக்காரு. 3ஆவது கேரக்டர் பேர் தேவகி, தேவகியில் ராகம் கிடையாது, அதனால் விட்டார் அவர். இல்லைன்னா அதுக்கும் வசந்த் வந்து அதுக்கும் வந்து வசந்த் சார் வந்து அதுக்கும் வந்து ஒரு கேரக்டர் பேர் வந்து ராகம் வரம் வச்சுருந்தாருன்னா அதையும் பண்ணியிருக்காரு. அப்போலேருந்து இதெல்லாம் விடுறதில்லை. ஆமாம். ஸோ நம்ம ஸ்கேல்னு பார்க்குறோம், எதுவும் புதுசுன்னு நம்ம சொல்கிறோம், அது முன்னாடியே பண்ணியிருக்கார். இப்போ ராகம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க நீங்கள் நினைப்பீங்க, அது வந்து பழசாக 75, 80s பண்ணியிருப்பார் அவர். நமக்கு தான் அது இப்போ கண்டுபிடிக்கிறோம், இப்போ பண்ணால் நினச்சிட்ருக்கோம். அந்த கான்செப்ட் முன்னாடியே பண்ணியிருப்பார் அவர். நீங்கள் ரொம்ப ரேர் ஆஃப் தி ரேரஸ்ட் ராகம் அப்படின்னு நீங்கள் பார்த்ததில் அதில் இவர் மட்டும்தான் பாட்டு பண்ணியிருக்காருன்னா எந்த ராகம் தான் சொல்ல?
இப்போது கௌரி மனோகரியில் ஒரு 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 நோட்டை விட்டுட்டிங்கன்னா ஒரு ராகம் வருது, சரிங்களா? இப்போ அதுக்கு நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் இருக்காங்க, இந்த ராகாஸில் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் கன்சல்ட் பண்ணி பேசுவோம். எங்களுக்கு இதுவே வந்து ஒரு ஹாபி மாதிரி, நிறையா டிஸ்கஷன் நடக்கும், சண்டைகள் நடக்கும். கோயிங் ஃபார்வர்டு என்னையும் சேர்த்து. பட் ராகாஸ் பற்றி எனக்கு தெரியாது, பட் அந்த சண்டைகளையாவது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்களா? ஸோ அதில் நீங்கள் பேசும்போது நம்ம ஒரிஜினலாக வந்து அதுக்கு பேரே இல்லை, ஸோ நம்ம வந்து தேடணும்னு சொல்லிட்டு நம்ம பேர் தேடினா அதுக்கு ரிஷிவாணின்னு பேர் தேடணும். கௌரி மனோகரியில் ஒரு டெரிவேட்டிவ். அதுக்கப்புறம் ரேடியோவில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கேட்டுட்ருந்தேன். அப்போ மதுரஞ்சனின்னு அது இந்துஸ்தானி ப்ரோக்ராம். ஷர்மிலி படத்தில் மேகா சாயன்னு ஒரு பாட்டு மேகா சாய அதிராத்னு பாட்டு, அந்த பாட்டு வந்து மதுரஞ்சனின்னு சொல்லிட்டு அவன் நோட்ஸ் சொன்னான். நோட்ஸ் பார்த்தா இந்த நோட்ஸு. அப்போ நம்ம சார் வந்து அந்த ஹிந்தி சாங்ஸை அந்த ஸ்கேலை வந்து இங்கேயே யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ நம்ம தேடிட்டு இருந்த நம்ம கர்நாடிக்கில் நம்ம தேடுறோம், என்ன இந்த கௌரிமணியில் ஒரு நோட் போயிடுச்சுன்னா என்ன ராகம் நம்ம தேடுறோம், அது இந்துஸ்தானியில் இருக்குது. மதுரஞ்சனியில் அப்படி அப்போ டேட்டா பேஸில் மாற்ற வேண்டியிருக்கு. நம்ம கௌரிமணியாக இருக்கலாம், கௌரிமணியில் இதை விட்டுட்டாருன்னு சொல்லுவோம், விட்டுட்டு நம்ம தேடுறோம், பேர் ரிஷிவாணின்னு போட்டோம், அது கிடையாது மதுரஞ்சனின்னு தெரியுது. மதுரஞ்சனின்றது ஒரு இந்துஸ்தானி ராகன்றது அதுக்கப்புறம் தான் தெரியுது இல்லைங்களா? அப்புறம் ஜென்ரலாக நம்ம ஒரு ஃப்ளோவில் டிசைஸ் பண்ணிவிடுவாங்க, இது அம்சநாதன்னுவாங்க, இசைகள் தொடங்க நம்ம ஆரம்பிக்கும்போது அம்சநாதம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ரமணர் ஆல்பம் பற்றி ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுக்குறாரு சார், இது எந்த ஸ்கேலு அப்படின்னு கேட்குறாங்க, ஸ்ரீகுமார் வந்து கேட்குறாரு. அப்போ இது அப்போ கூட ஒரு பேர் சொல்லலை, இது வந்து இந்த நோட்ஸ்னு ஒரு நோட் சொல்கிறார் அவர். அப்போ அது பார்த்தா அது வந்து சாரங்க தரங்கணின்னு ஒரு ராகம். இவர் சொல்லியிருந்தேன் கரெக்ட். அப்புறம் பார்த்தா நம்ம எதெல்லாம் நம்ம அம்சநாதன் நம்ம நினச்சிட்டு இருந்தோமோ அதெல்லாம் சாரங்க தரங்கணின்னு மாறுது. அப்போ என்னென்னா நம்ம ஒரு பர்செப்ஷன் நம்ம ஒன்று சொல்லிடுறோம், பட் அவர் ஏதோ எங்கேயோ வேற எங்கேயோ இருக்கார் அவர். அப்போ நம்ம போய் திருப்பி திருத்த வேண்டியிருக்கு. நம்ம பேக் டு இளையராகம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி புக் ஃபேரில் பார்க்குறேன், நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன் நான் பிளாகில், அவன் அதை அப்படியே காப்பி பண்ணி புக்காக போட்டான் ஒருத்தன். அப்போ நான் மனசில் நினச்சேன்னா நீ என்ன வேணால் போட்டுக்கோ, ஆனால் இன்றைக்கும் வந்து அது மாறிட்டே இருக்கும். ஏன்னா ரிசர்ச் அது வந்து என்ன ஒரு லிவிங் அனிமல் மாதிரி, அது நீங்கள் மாறிட்டே இருக்கும். நீங்கள் ரிசர்ச் பண்ண 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 புரிதல் மாற 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 வேறு வேறு பேர் மாறிட்டே இருக்கும். அது நீ காப்பி அடிச்சு யூஸ் கிடையாது, அது நீ ஆக்டிவாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் பார்க்குறது கிடையாது, அதோட ட்ரூத் வந்து நீங்கள் ஓப்பன் மைண்டாக இருக்கணும். இப்போ நான் ஒன்று ஸ்கேல் சொல்லுவேன், இப்போ நீங்கள் ஒன்று எக்ஸ்பர்ட் சொல்கிறீங்கன்னா நான் எடுத்துக்குவேன், நான் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், என் ப்ராசஸ்லாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன், எனக்கு ஒத்துக்குச்சுன்னா சரின்னு போடுவேன், இல்லைன்னா நான் சொல்லிவிடுவேன், இல்லை நீங்கள் பார்க்குற விதம் வேறு நான் பார்க்குற விதம் வேறுன்னு சொல்லிவிடுவேன். அதில் பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, அந்த காலத்தை பண்ணிட்டு இருந்தவங்க. இப்போ நான் சொன்ன பர்டிகுலர் ஃபேன் இருக்கார் இல்லையா, சிஎஸ் ராமசாமி சார்னு, அவரெல்லாம் வந்து ரொம்ப ஆழமாக போகிறவர். அவர்லாம் அவர்கிட்டலாம் டிஸ்கஷன் நடக்கும். ராஜேந்திர பிரசாத் சார் இருக்கார், அவரும் ராகத்தில் எக்ஸ்பர்ட்ஸு, அவர்லாம் ரொம்ப டீப்பாக போவார். விக்னேஷ் சுப்ரமணியம் இருக்கார், இவங்கெல்லாம் பயங்கர பெரிய எக்ஸ்பர்ட்ஸ். பட் நம்ம ஜாப் வந்து கட் அவுட் சார். என்னோடது வந்து க்ரானிகுலர் ஜாப். எனக்கு வந்து இதை வந்து ஆவணப்படுத்தணும், யார் சொல்கிறாங்கன்றதில்ல, என்னால் முடிஞ்ச டெஸ்டிங் நான் பண்ணுவேன். பட் இதை விட அது கரெக்டான எக்ஸ்பிளேஷன் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை நான் போட்டுருவேன். சூப்பர் சார். ஏன்னா இன்றைக்கும் வாவா அன்பே அன்பே அக்னிநட்சத்திரம் நம்ம ஒரு ஸ்கேல் சொல்கிறோம், பட் எக்ஸ்பர்ட் வேறு மாதிரி அது என்ன பண்ணுவாங்க, சஜ்ஜம் எதில் நிறையா காட்டுதோ அந்த ஸ்கேல் தான் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க ஒன்று சொல்லுவாங்க. அது டிபேட் ஓப்பனாக இருக்குது. நம்புவீங்களா, எவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆல்பம் அது சிவரஞ்சனி. ஆமாம், சிவரஞ்சனியா, வாவா அன்பே அன்பே. ஆமாம், இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த படத்தில் பாடியிருக்காங்க ரஞ்சினி காயத்ரி சிஸ்டர்ஸு. அவங்களே ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இது ராகம் வந்து சார்கிட்ட கேட்டிருக்கோம், என்ன ராகம்னு தெரியல அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி, நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, உங்களோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றி சார். மீண்டும் ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கணும் போது வித்
இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸோட நிறைய உட்காந்து பேசணும்னு ஆசை. நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு மேன்மேலும் நீங்கள் வந்து ராஜா சாருடைய இசை பற்றி நீங்கள் மென்மேலும் பெரிய பெரிய தொடர்கள் பண்ணணும்னு நாங்கள் எல்லா ராஜா ரசிகர்களுக்கு சார்பாக கேட்டுக்கிறோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. BTech Biotechnology with specialization in computer science and biology.